உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னண்ணே இது? சாரி தம்பி, வண்டி தான் சாஞ்சிடுச்சு. அட போங்கண்ணே, என் கல்யாண நாளுக்கு சக்திக்கு கொடுக்கறதுக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருந்தேன். அதை போய் உடச்சிட்டீங்களே. இல்ல தம்பி, அது குடி போதில் நீயே கீழே போட்டு உடைச்சிட்டு அவர் மேல பழி சொல்றியா? குடி போதையா? என்ன சார் சொல்றீங்க? ஏய் பேசாத. உப்புன்னு ஸ்மெல் அடிக்குது. அப்படி என்ன சார் அடிச்ச? இப்படி ஸ்மெல் அடிக்குது. சார் நீங்க பேசுறது தப்பு சார். நான் குடிக்கவே இல்லை சார். அண்ணா என்ன சார், என்ன சார் பண்றீங்க? இப்போ மேல சரக்கு வாடை அடிக்குதே, ஒத்துக்கிறியா? சார் இதெல்லாம் தப்பு சார். ஆமா, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? யோ, இவனை விட்டா பேசிட்டே இருப்பான். கையில விளங்க மாட்டி ஜீப்ல உட்கார வை. சார் நான் இப்ப சக்தி வீட்டுக்கு போகணும் சார். என்ன விடுங்க சார். சார் சார் கை காட்டு. சார் சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார். சார் சார் என்ன சார் இதெல்லாம்? அண்ணா ஒரு நிமிஷம் விடுங்க, ஒரு நிமிஷம் விடுங்க. ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க? அன்னைக்கு போதை பொருள் கேஸ் போட பாத்தீங்க, இப்ப இப்படி பண்றீங்க. எதுக்காக சார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் முதல்ல என்ன விடுங்க சார். நான் என் கல்யாண நாளை கொண்டாட சக்தி வீட்டுக்கு போகணும் சார். சார் புரிஞ்சுக்கோங்க சார். அண்ணா சொல்லுங்கண்ணே. யோ வண்டியில் ஏத்தியா? சார் ஆமாமா, அது முன்னாடி எடுத்து வச்சு. சரிக்கா. சரி அக்கா, என்னாச்சு சரண்யா? டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் அண்ணன் வரல. சக்தி, வெற்றி வரமாட்டான்னு நான் சும்மா தான் சொன்னேன். ஆனா அவன் உண்மையிலேயே வரமாட்டான் போல இருக்கே. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஜோசியம் ஏதாவது தெரியுமா? ஜோசி எல்லாம் தெரியாது, ஆனா மத்தவங்களோட ட்ராக் ரெக்கார்டை அனலைஸ் பண்ணி அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல தெரியும். அதை வச்சுதான் நான் இப்ப சொன்னேன் வெற்றி வரமாட்டான்னு. இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? இந்நேரம் பார்ட்டின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு போயிட்டு நல்லா குடிச்சு மட்டையாயிருப்பான். ఇక్కడ చూడు సగో. வெற்றி தம்பி வந்துட்டாரு. வாங்க தம்பி. இந்த வெற்றி வரேன்னு சொன்னா அப்புறம் யாரு தடுத்தாலும் நிக்கலாம் மாட்டேன், வந்துகிட்டே இருப்பேன். சரண்யாமா, நான் அப்பவே கிளம்பிட்டேமா. ஆனா வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாண்ணே, வா. சக்தி இப்படி வா. அண்ணி, என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? அவனையே கட் பண்ண சொல்லி கொண்டாடுங்க. என்ன சக்தி இப்படி சொல்ற? நீயும் வெற்றியும் சேர்ந்து வந்து கட் பண்ணுங்க, வா. சக்திக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல, அப்புறம் எதுக்கு கம்பல் பண்றீங்க அவளை? ஹலோ சார், நம்மளாம் இங்க கெஸ்ட், கொஞ்சம் அடக்கி வாசிப்போமா? ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டுமே, ஒருவேளை போதைப் பொருள் கேஸ்ல நம்மளை உள்ள தள்ளிடுவானோ? சக்தி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ மட்டும் இப்படி இருக்கிறது நல்ல இல்ல சக்தி. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கேக்க கட் பண்ணுமா, இதுதான் என்னோட விருப்பம். இதுக்கு ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் உன்னோட இஷ்டம். அக்கா ஏய் சக்தி வா. என்னால யாரும் மனசு கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு பிடிக்கலனாலும் உங்களுக்காக நான் கேக்க கட் பண்றேன். வா வா. அண்ணே இங்க வா. ஆனா போனேன். ஏய் சக்தி வா. அண்ணி வாங்க. நீ போய் கேக் வெட்டாம நம்ம பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்காரு பத்தியா?
அண்ணா ரெண்டு பேரும் சேர்த்து ஊதுங்கண்ணே. கட்டுங்க. ஊதுங்க, சீக்கிரம் கேக் கட் பண்ணு. அக்கா நீயும் ஊது. ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து ஊதுங்க. பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், 4 மாசத்துக்கு முன்னாடி உங்க சின்ன வீட்டுக்காருக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக எங்ககிட்ட வட்டிக்கு பணம் வாங்குனீங்களே, ஞாபகம் இருக்கா சார்? அந்த பணத்துக்கு வட்டியும் வரல, அசலும் வரல. அத நான் உங்க கழுத்துல துண்ட போட்டு வசூலிக்கட்டுமா சார்? வெற்றி இப்ப எதுக்கு அதை பத்திலாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இப்ப கொஞ்சம் பண கஷ்டமா இருக்கு, அதான் வட்டியை கட்ட முடியல. கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன்ப்பா. மொத்த வட்டி எவ்வளவு தெரியுமா சார்? 50,000. அதை எப்படி சார் கட்டுவீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன்ப்பா. நீங்க அந்த வட்டியெல்லாம் கட்ட வேண்டாம், தள்ளுபடி பண்ணிடுறேன். தள்ளுபடி பண்றியா? தம்பி நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா சார், அந்த வட்டி பணத்தை நான் தள்ளுபடி பண்ணிடுறேன். ஆ. பதிலுக்கு நீங்க இந்த விலங்கு அவுத்து விடுங்க, சரிங்களா? அது வந்து ஆட, நமக்குள்ள என்ன சார் இருக்கு? அந்த கடனே நான் தள்ளுபடி பண்றேன்னு சொல்றேன்ல வெற்றி தம்பி, உண்மையாவா சொல்ற? சார். இந்த வெற்றி எப்போ உண்மையதான் பேசுவான். விலங்கு அவுத்து ஹேண்ட் விடுங்க. கேப் ரிலீஸ் பண்ணியா? சரிங்க. என்னடா அண்ணனை சுத்து போட்டாங்க? வாடா பாப்போம். அண்ணா என்னாச்சுண்ணா? அண்ணா நம்ம மாறி தான் பார்த்துட்டு விஷயத்த சொன்னா, அதான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தோமே. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வாங்க போலாம். வா வா வா, என் பின்னாடியே வா. ஏய் வாடா வண்டிடுறா. ம்? ஏய் சார் 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 சொதப்பிட்டியா? சார் ஏன் இப்படி பண்ண? நான் போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சுவராக்கிட்டு கேவலம் 2 லட்சம் ரூபாய் கடனுக்காக இல்ல சார். என் மூஞ்சில கரிய பூசிட்டல. உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே? நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன்ல. ஏன் என்கிட்ட வந்து கேட்கல? யாருக்கிட்டயாவது லஞ்சம் வாங்கி பணம் கொடுத்துருப்பேன்ல உன்கிட்ட. அதை விட்டுட்டு அந்த சாரி சார். வெற்றி கிட்ட சார். பணத்தை வாங்கி என்ன தோக்கடிச்சிட்டல. ஏதோ தெரியாம பண்ணிட்டல. என்னை ஏன் விட்டுருங்க இப்படி சார். பண்ண? சார். ஏன் இப்படி பண்ண சாரி சொல்லு. சார். சார் இனிமே வாழ்க்கை பூரா உனக்கு தோல்விதான் சகோ. ம். இது வரைக்கும் உன் ஆட்டத்தை நீ ஆடி காமிச்சல, இனிமே என் ஆட்டத்தை நான் ஆட போறேன். அது எப்படி இருக்கும் தெரியுமா? துண்ட காணோம் துணிய காணோன்னு உன்னை ஓட வைக்கிற மாதிரி இருக்கும். இனிமே உனக்கு நான் கொடுக்க போற அடி ஒவ்வொன்னும் சும்மா இடி மாதிரி உன் தலையில இறங்கும் சகோ. நாளைக்கு பாரு, நீ எதிர்பார்க்காத ஷாக்க கொடுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.